2023 செப்டம்பர் முதல் இதுவரை தலைமை செயலாளர்களாக பதவி வகித்தவர்களை ஜூலை 21 நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க சுரேஷ். வணக்கம். அதாவது பணியின் போது உயிரிழக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும், அந்த கருணை அடிப்படையில் வேலை கோருவருடைய மாநில அளவிலான பட்டியல் தயாரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்றும் 3 மாதங்களில் அறிக்கை அளிக்கும்படி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில ஒரு கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிய ஒரு வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது 2023ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில எந்த குழுவும் அமைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி நீதிபதி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமா எந்த குழுவும் அமைக்கல, அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை. அதனால 2023 முதல் இதுவரைக்கும் தலைமைச் செயலாளராக பதவி வைத்தவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது, அதே போல மாநில அளவிலான பட்டியல் தயாரிப்பது தொடர்பாக கடந்த ஜூன் 11ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசுல தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அந்த அரசாணையுடைய நகலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த அரசாணை ஆய்வு செய்த நீதிபதி உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டு அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2023 செப்டம்பர் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் பிறப்பித்த உத்தரவை ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் அமல்படுத்தவில்லை. இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று சொன்ன நீதிபதி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கு முன்னாடி அவங்களுடைய விளக்கம் கேட்க அவகாசம் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக 2023 முதல் 2023 செப்டம்பர் முதல் இதுவரைக்கும் தமிழக தலைமைச் செயலாளராக பதவி வைத்தவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.